நாம் காண இருப்பது நம் பத்மநாப சுவாமி தோற்றமளித்த அலங்காரமாகிய ஸ்ரீ படைவீடு லட்சுமி நரசிம்மருடைய சரித்திரம். படைவீடு என்று அழைக்கப்பட்ட இவ்விடம் காலப்போக்கில் படவேடாக மாறிப்போனது. 13-14ஆம் நூற்றாண்டில் சம்புவரையர்கள் இவ்விடத்தை ஆட்சி செய்த போது படைவீடானது அவர்களுடைய தலைநகரமாக பெரும் பொருளாதார இடமாகவும் திகழ்ந்தது. இங்கு 2 பெரிய கோட்டைகள் இருந்ததாகவும் கூறுகின்றார்கள். ஒரு காலத்தில் இங்கு 1008 சிவன் கோவில்களும் 108 விஷ்ணுவின் ஆலயங்களும் இருந்ததாகவும், பிற்காலத்தில் யோகராமர் மற்றும் ரேணுகாம்பாள் கோவில்களை தவிர மற்றவை இயற்கை பேரழிவில் சிக்கி அடைந்ததாகவும் கூறுகின்றார்கள். 1990களில் பல கோவில்கள் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றது. இக்கோவிலின் தலவரலாறின் படி ரேணுகா தேவி பார்வதி தேவியின் அம்சமாக கருதப்படுகின்றார். அவள் தன் தோழிகளோடும் படையோடும் தனக்கு பொருத்தமான கணவனை தேடி உலகமெங்கும் வருகின்றார். இவ்விடம் அந்த காலத்தில் குண்டலிபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு ஜமதக்னி முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். ரேணுகா தேவி இவ்விடம் வரவும் ரேணுகா தேவியின் படைக்கும் ஜமதக்னி முனிவரின் சிஷ்யர்களுக்கும் இடையில் ஒரு போர் நடக்க ஆரம்பிக்கின்றது. ரேணுகா தேவியினுடைய தோழியாக வந்த துர்கை தன்னுடைய நேத்திரத்தில் உள்ள கண்ணால் இவ்விடத்தில் பெரும் தீயை ஏற்படுத்துகின்றார். அதை கண்ட ஜமதக்னி முனிவனானவர் மூவுலகத்தில் உள்ள தீர்த்தங்களை தன்னுடைய கமண்டலத்தில் நிரப்பி அவற்றின் மூலமாக தீயை அணைக்கின்றார். கமண்டலத்திலிருந்து வந்த நதியானதால் அது கமண்டல நதி என்றும் தற்பொழுது ராக கமண்டல நதி என்றும் அழைக்கப்படுகின்றது. பின்னர் சிரம் தணிந்தவர்களாக ரேணுகா தேவியானவள் ஜமதக்னி முனிவரை மணக்கின்றாள். அவர்களுக்கு பிறந்தவர்தான் பரசுராமர், விஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒருவர். பரசுராமரின் அவதார தலமானதால் இந்த கோவில் பரசுராம கஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகின்றது. பரசுராமரால் வழிபடப்பட்ட லட்சுமி நரசிம்மர் இவர் என்று இங்குள்ள தலபுராணங்கள் கூறுகின்றன. இங்குள்ள லட்சுமி நரசிம்மர் மற்ற கோவில்களைப் போலல்லாமல் லட்சுமி தேவியை தன் வலப்பக்க தொடையில் அமர்த்தியவாறு நமக்கெல்லாம் காட்சி தருகின்றார். பொதுவாக லட்சுமி நரசிம்மர் கோவில்களில் தாயார் பெருமானின் இடது பாகத்தில் அமர்ந்து காட்சி தருபவளாக இருக்கின்றார். இந்த கோவிலில் நித்திய கல்யாண சேவையாக எம்பெருமான் மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்தவாறு அமர்ந்திருக்கின்றார். மேலிரண்டு தோள்களில் சங்கமும் சக்கரமும் காட்சியளிக்க, கீழ்கையில் ஒன்று மகாலட்சுமியை அணைத்தவாறு அபயகஸ்தத்தோடு மற்றொன்று வரதகஸ்தத்தோடும் காட்சியளிக்கின்றது. தாயார் ஒரு காலை மடித்தவாறும் ஒரு காலை கீழ் நோக்கி தொங்கவிட்டவாறும் கல்யாண திருக்கோலத்தில் காட்சியளிப்பதால் கல்யாண மகாலட்சுமி என்று கொண்டாடப்படுகின்றாள். இந்த நித்திய கல்யாண சேவையில் இந்த பெருமாளை தரிசிப்பவர்களுக்கு திருமண வாழ்வு விரைவில் கைகூடும் என்பது இங்குள்ள நம்பிக்கை. இக்கோவிலில் பிரதோஷம், சுவாதி முதலான நாட்களில் திருமஞ்சனம் நடைபெற்று வருகின்றது. பிரதோஷத்தின் போதும் சுவாதி நட்சத்திரத்தின் போதும் திருமஞ்சனம் நடக்கையில் பெருமானுடைய திருமண் காப்பானது விசர்ஜனம் செய்யப்பட்டு அவருடைய 3வது திருக்கண்களை நாம் தரிசிக்கலாம். இந்த நரசிம்மரானவர் மகா வரப்பிரசாதி. திரேதாயுகத்தில் பரசுராமராலும் துவாபர யுகத்தில் பீமனாலும் வழிபடப்பட்டவர். இந்த கோவில் மலை உச்சியில் அமைந்துள்ளது. காலை 6:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 6:30 மணி வரையிலும் இக்கோவிலில் பெருமானை நாம் தரிசிக்கலாம். இக்கோவிலின் கொடிமரத்தில் கருட பகவானும் விஸ்வக்சேனரும் சன்னதி கொண்டுள்ளனர். நாமும் படவேடு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை தரிசித்து அருள் பெறுவோம். மேலும் இப்படி ஒரு அலங்காரத்தை நமக்காக புறப்பாடு கண்டருளிய அனந்த பத்மநாபனை நெஞ்சார தொழுவோம். ராதே ராதே.